Hallelujah. Wishing all our officers, soldiers, and friends of the Salvation Army a blessed and joyful Christmas. May the joy of Christmas fill your hearts and your homes with peace, hope, and love. And thank you for your faithful service and dedication to sharing God's love with the world. The angel appears to Mary. The Holy Spirit will come on you, and the power of the Most High will overshadow you. So the Holy One to be born will be called the Son of God, which we found this in Luke chapter 1 verse 35. So Mary responded, I am the Lord's servant. May your word to me be fulfilled. Then after 9 months, she got baby Jesus Christ in her arms. And out in the fields nearby Bethlehem, an angel appeared to the shepherds. Do not be afraid. I bring good news that will cause great joy for all the people. You will find a baby wrapped in clothes and lying in a manger. So this again, the Bible verse, Luke chapter 2 verse 10. So the shepherds, they hurried off and found Mary and Joseph with the little baby. Again, the wise men from the east saw the stars, and they were overjoyed when they saw the star, that particular beautiful star. On coming to the house, they saw the child with his mother Mary, and they bowed down and worshiped him. Matthew chapter 2 verse 10. See, this Christmas, like Mary, may you all say yes to the Holy Spirit. And like the shepherds, may you also find Jesus Christ. And may you bow down and worship him like the 3 wise men. So a very Merry Christmas to you all, and also a Happy New Year 2026. God bless you and your family. God bless the Salvation Army India Southeastern Territory. Hallelujah. கிறிஸ்து பிறப்பு மற்றும் புதந்த நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. For us a child is born, to us a son is given. Merry Christmas and Happy New Year. May God bless you all. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings to you wherever you are. Good tidings for Christmas and a Happy New Year. இந்திய தென்கிழக்கு மாகாணத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் செல்லகுமாரனை அன்பின் நிமித்தம் நமக்கு தந்தார். அந்த ஒளி நம்மிடத்தில் பிறப்பிக்கிறது. அந்த ஒளி நம்மை நேர்மையாய் நடத்தட்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். அந்த ஒளி உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கட்டும். அந்த நம்பிக்கை நீங்கள் சென்று சேர வேண்டிய, ரீச் பண்ண வேண்டிய கோலை அடையத்தக்க உங்களை வழி நடத்தட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். Once again I greet you all. Wish the Merry Christmas and the prosperous New Year. Thank you. இந்திய தென்கிழக்கு மாகாணத்தின் அனைத்து ரட்சணிய சேனையாருக்கும் 2025 ஆண்டின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினதினால் அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி 1 யோவான் 4:9 வாசிக்கிறோம்.
தொடர்ந்து அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இதுதான் அன்பு, இந்த அன்பு செய்து காட்டப்பட கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நம் அனைவருக்கும் களிகூறுதலின் நாட்களாக இருக்கும்படி என்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்பு அனுப்பப்பட்டது, இது ஒரு பெரிய செய்தி நமக்கு. அந்த அன்பை நாமும் நம்முடைய உள்ளத்திலிருந்து மற்றவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்கிறதான செய்தியை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்வோம், அன்பு கூறுவோம், அனைவரிடத்திலும் நம் உள்ளத்தில் இருக்கிற அன்பை அனுப்பி வைப்போம். அதுவே அன்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. திஸ் இஸ் லவ், இதுதான் அன்பு என்று சொல்லி இந்த யோவான் நிருபத்தை எழுதின ஆக்கியோர் சொல்லுகிறார். ஆகையினாலே அனைத்து குடும்பங்களுக்கும், அனைத்து வீரர்களுக்கும், இரட்சணிய சேனை நண்பர்களுக்கும், அனைத்து உறவினர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மகிழ்ச்சியோடு இருங்கள், குடும்பங்களோடு ஒன்றாக இணைந்திருங்கள், உறவுகளை மேம்படுத்துங்கள். நல்ல உண்மையான அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாடுவோம். ஏழைகளை நாம் சேர்ப்போம், ஆதரவற்றவர்களை, சிநேகிதரற்றவர்களை நாம் அணைத்துக் கொள்வோம். இவ்விதமாக நம்முடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியிலே புறப்பட்டு போகட்டும். ஆகையினாலே நான் என் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பல ஆண்டு காலமாய் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாட்களை கொண்டாடுகிறோம். தேவன் உலகத்தின் மேல் அன்பு பாராட்டி தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு தந்தருளினார். நாமும் இந்த பண்டிகை காலங்களிலே மற்றவர்கள் மீது அன்பு பாராட்டுவோம், நம்மால் இயன்ற நற்காரியங்களை செய்வோம், கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதோடு ஆசீர்வாதமான 2026ஆம் வருஷத்தின் புத்தாண்டு உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாலனாக பிறந்த செய்தி நிமித்தமாக நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அனைத்து இரட்சணிய சேனை வீரர்கள் மற்றும் உத்தியோகஸ்தர்கள், லோக்கல் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற உத்தியோகஸ்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்துவரப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் உங்கள் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் அனைவருக்கும் மாகாண இளைஞர் இலாகாவின் சார்பாக இனிய கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதயங்கள் இனிக்கட்டும், இன்பங்கள் மகிழட்டும், உள்ளங்கள் எல்லாம் இணையட்டும். மாபரன் இயேசுவின் வருகையிலே எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு பெருக, சமாதானம் நிலைக்க, குழந்தைகள் பாதுகாப்பு லாகாவின் சார்பாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். கவலைகள் மறந்து இன்பம் புகுந்து நண்பர்கள் மற்றும் உறவினரோடு கூட இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டத்தை கொண்டாடும்படியாக உங்கள் அனைவருக்கும்
என்னுடைய கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். We wish you a happy Christmas and a prosperous New Year. For our family, from everyone, Merry Christmas and a Happy New Year. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all. உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பாவங்கள் நீக்கி உங்களுக்கு நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து உங்களுக்கு தந்து உங்களை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I wish you a happy Christmas and happy New Year. May God bless you. கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Happy Christmas and a prosperous New Year. We wish you a Merry Christmas and prosperous New Year. Wish you happy Christmas and a prosperous New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. John chapter 3 verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். We wish you a Merry Christmas and Happy New Year. God bless you all. We wish you a Merry Christmas and prosperous New Year. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆகவே இந்த நாளிலே wish you all to have a wonderful and a meaningful Christmas Advent. Amen. May God bless you. May this Christmas and New Year bring you a bright futures in your life. On behalf of our India Southeastern Territory Women Ministry, we wish you a joyful Christmas and prosperous New Year. May God bless you all. May this Christmas fill your home with joy, your heart with love, and your life with laughter. Wish you all a Merry Christmas and a prosperous New Year. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பான குடும்பத்தினரே, நண்பர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்கள் உங்கள் குடும்பத்திற்கு அன்பையும் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் அமைதியும் கொண்டு வரட்டும். வர இருக்கிறதான புதிய ஆண்டு புதிய நன்மையினால் தேவன் உங்களை நிரப்பட்டும். உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸ் உங்களுக்கு புதிய தொடக்கங்களையும் மகிழ்ச்சியான நினைவுகளையும் அன்பான தருணங்களையும் கொண்டு வரட்டும். விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். உங்கள் யாவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்பதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இந்த சந்தோஷத்தோடு கூட இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களை கொண்டாடுங்கள். விஷ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்கள் உங்களுக்கு செழிப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you. I wish you all Merry Christmas and bright and prosperous New Year. God bless you. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருக. இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் PRO. கிறிஸ்து பிறந்த நாளை மகிழ்ச்சியாய் கொண்டாட என் இதயம் கனிந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்தில் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள் மற்றும் மகிழ்ச்சிகரமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.